என்னோட பியூட்டிஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா பி ஜென்யூன், இவ்வளோ தான். ஸோ ஒரு தனி உமன் ஆண்டர்ப்ரனராக இருந்து தனியாக ரெண்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் ஒரு அசாத்தியமான விஷயம். ஸோ அவங்க டீமோடைய அடுத்த பில்லர் வந்து வீட்டில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. 17 தான் பாப்பா பிறந்தா. ஆல்மோஸ்ட் for 10 years வந்து குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு உமன் எப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்றதா. ஒரு ஜாபை விட பிஸ்னஸ் வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஜேர்னி. பிஸ்னஸ் தொடங்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அதில் ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி அந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் 2 பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரக்கூடிய ரேணுகா கௌரி சங்கர் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே பேசலாம். தான் மட்டும் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு நினைக்காம தன்னை மாதிரி நிறைய உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனையும் ரன் பண்ணிட்டு வராங்க ரேணுகா கௌரி சங்கர். அவங்களோட இன்டர்வியூ பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்சைட் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்களோட இன்டர்வியூ நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டே என்னன்னு தெரியும். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் அது இல்லாமல் எப்படி ஸோ பொங்கல் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு நம்ம அவங்ககிட்ட பேச ஆரம்பிப்போம். பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே ஒவ்வொரு வருஷமுமே என்னுடைய அலுவலகத்தில் கொண்டாடுறது வழக்கம். ஸோ மீடியாவிலேருந்து நான் வெளியில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 1 இயர் கழித்து நான் எங்கே செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ நமக்கு வந்து இங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. குட்டி ஸ்டோரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ற கம்பெனி வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரேணுகா மேம். ஸோ அவங்கள வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க டீம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு தனி உமன் ஆண்டர்ப்ரனராக இருந்து தனியாக ரெண்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் ஒரு அசாத்தியமான விஷயம். அந்த விஷயத்தை ரொம்ப எளிதாக பண்ணிகிட்ருக்காங்க ரேணுகா மேம். ஸோ அவங்க யாருன்னா இந்த டீமோட கேப்டன் ரேணுகா மேம் இங்கே இருக்காங்க. ஹாய் வெங்கட். ஓகே. ஸோ என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தான் சுஜாதா. சுஜாதா இஸ் அ CEO ஆஃப் மை கம்பெனி. அவங்க வந்து தான் எங்கள் கம்பெனி வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ் ஆச்சு. ஸோ இவங்க தான் CEO ஆஃப் த கம்பெனி. ஹாய் மேம். ஹாய். ஸோ ரேணுகா மேம் வந்து இப்படி ஒரு குட்டி ஸ்டோரின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பெரிய இனோவேஷன் தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் ஒன்லி as a குட்டி ஸ்டோரி. இப்போ வந்து அது ப்ரொடக்ஷன் யூனிட்டாக நல்லா இன்னும் பெருசாக இருக்குது. ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இதுவும் இன்னும் தாண்டி இன்னும் நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ உங்கள் டீமில் வந்து நீங்கள் உங்கள் பேர் அபர்ணா. நான் வந்து ட்ரெயினிங். என்னோட நேம் வந்து ஆகாஷ். நான் வந்து கார்பரேட் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். So myself Divya. So I am also corporate development executive. So join பண்ணி 1 year ஆக போகும். நைஸ். ஸோ அடுத்து அவங்க டீம்மேட். Hi, my name is Shiva Evans. ஓகே. I am also trainer. ட்ரைனராக இருக்கீங்க? Yeah. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 6 months. ஸோ அவங்க டீமோடைய அடுத்த பில்லர் வந்து நிஷாந்த். ஸோ அவரை மீட் பண்ணலாம். ஹாய் நிஷாந்த். மை நேம் இஸ் நிஷாந்த் ப்ரோ. நான் வந்து குட்டி ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவாக தான் வந்தேன். பட் இப்போ வந்து குட்டி ஸ்டோரி டேக் ஓவர் பண்ணி நான் ஃபுல்லாக கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு பவுடருக்கு அடுத்து நான் தான் இங்கே குட்டி ஸ்டோரியில். பரவாயில்லையே. சூப்பர் ப்ரோ. சூப்பர், நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஸோ ரேணுகா மேமோடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்க பிஸ்னஸ் பார்த்தின டிஸ்கஷன் ஸோ அடுத்த செஷனில் உங்களுக்கு வருது. இப்போ கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணுவோம். Let's welcome another episode of We Talk. வணக்கம் பாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பராக இருக்கேன். அப்புறம் வந்து இப்போ உங்கள் பிஸ்னஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள். குட்டி ஸ்டோரி. ஓகே. ஸோ என் பேர் ரேணுகா கௌரி சங்கர். என்னோடய நேட்டிவ் மதுரை. நான் வந்து 2018 என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸ் வந்து கார்மெட் சொல்யூஷன். கார்மெட் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு அக்ரோனமி, கன்சல்டன்சி ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மேனேஜிங் ஈவெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது தான் என்னோடய கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கார்ப்பரேட் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஐடி நான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது போக குட்டி ஸ்டோரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு வெஞ்சர் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா 3 சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒன்று ஈவெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ஈவெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக பிராண்டிங் சப்போர்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
இது போக போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது போக வந்து நான் வந்து உமன் ப்ரொஃபஷ்னல் கனெக்ட் அப்படின்னு ஒரு உமன் ஃபோரம் வச்சுருக்கேன். இது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஒரு உமனை க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒரு நெட்வொர்க்கிங் ஃபோரம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது போக என் ஃபேமிலி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஜியோவில் ஹெட்வச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவள் பேர் கயல். இப்போ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரிஞ்சுக்கலாம்? நான் வந்து ஒரு ஹெச்ஆராக இருந்தேன். ஸோ ஒரு 2-3 கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போக வந்து என்னென்னா யூஸ்வலாக எல்லா உமனுக்கும் இருக்கிற இஷ்யூஸ் தான் என்னென்னா நம்ம வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வி ஹாவ் டு பி ரெஸ்பெக்ட். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா என்னோட ப்ரொஃபஷனை நான் வந்து பார்ட் டைமாக மாற்றிக்கிட்டேன். இப்போ தான் அது ஃப்ரீலான்சிங்னு வந்துச்சு. நாங்கள் இருக்க காலத்தில் அது பேர் பார்ட் டைம். ஸோ என்னால் ரெகுலராக ஒரு கம்பெனிக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ ஐ தாட் ஆஃப் சூஸிங் இன்ட்டு பார்ட் டைம். ஸோ நான் பார்ட் டைமில் ஒரு ரெக்ரூட்டராக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் அப்போவே 2011 நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2011 17 வரைக்கும் என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணி ஃபேமிலிக்கான விஷயங்களும் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனையும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் 2-3 ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி எல்லாம் கூர்கானில் இருக்குது, அவங்களுக்கு ரெக்ரூட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது போக வந்து என்னால் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி குழந்தை இல்லை. ஆக்சுவலி 2008 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 17 தான் பாப்பா பிறந்தா. ஆல்மோஸ்ட் for 10 years வந்து குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு உமன் எப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்றதால டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபுல்லாக பண்ணேன். ஸோ அது என்ன அப்படின்னா ட்ரைனிங் போனேன். ஸோ நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கிறனால என்னால் மாண்டசரி ஸ்கூலில் போய் குட்டீஸை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு என்னாலே முடியல. அதனால வாட் ஐ தாட் இஸ் ஐ வில் கன்சிடர் மை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் அ கிட். என்னோடய டிப்ரெஷனுக்கு போகிறதுக்காண்டி நான் காலேஜஸ்லாம் போக ஆரம்பித்தேன். காலேஜஸ் கார்ப்பரேட்ஸ்லாம் போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய ஃப்ரீலான்சர் மீன்ஸ் பார்ட் டைமாக நான் ட்ரெயினராகவும் ரெக்ரூட்டராகவும் இருந்தேன். ஸோ அப்போ நான் யோசிச்சேன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்னு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி இன் 2018 December 3 as கார்மெட் சொல்யூஷன்ஸ். ஸோ அதோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த டைம் வந்து கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்ததுக்கப்புறம் என்னோடய யூஎஸ்பியே வாழ்வியலாக மாறிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் நார்மல் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஐ நெவர் ஃப்ரெட்டப்பாக ஆகாமல் ஐ தாட் ஆஃப் லைக் ஓகே நம்ம ஸ்டைலை மாற்றிக்கலாம், யூஎஸ்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதை மாற்றி உமனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதுதான் என்னோட ஜேர்னி ஆஃப் என்ட்ரிங் இன்டு கார்மெட் சொல்யூஷன்ஸ். ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் 2 பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வரீங்க. ஒரு ஜாபை விட பிஸ்னஸ் வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஜேர்னி? ஆக்சுவலி என்னென்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா நான் எல்லாத்தையுமே வந்து ஃபன்ஃபுல்லாக தான் கொண்டு போவேன். ஒரு சீரியஸ் அப்படின்னு இல்லாமல் ஃபன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தில் பேஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னா அதை நான் பிடிச்சி தான் பண்ணுவேன். ஸோ நான் இதை வந்து என்றைக்குமே வந்து ஒரு டயர்டாக ஐயோ ஏன்டா பண்ணுறோம் அப்படின்னு நான் யோசிச்சதே இல்லை. ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி தான் நான் இது எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இப்போது பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டடாக வேறு ஒரு ஜோனில் இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? என்னோடய பியூட்டிஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா பி ஜென்யூன். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு மேலே நான் ரொம்ப பெருசாலாம் அதை எஃபர்ட் போடவே இல்லை. சொல்லப்போனால் என் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபோன் அவங்க அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக யோசிப்பாங்க. பிஸ்னஸ் வில் கம் டு மீ. ஐ நெவர் கால் அண்ட் ஐ வில் என்கொயர் டெலிமார்க்கெட்டிங் பண்ணி அப்படிலாம் கிடையாது. பி ஜென்யூன், பி ஹானஸ்ட் டு த ப்ராசஸ், டெஃபினெட்லி த மார்க்கெட் வில் கம் டு யூ. அவ்வளோதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. இப்போது பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் சூப்பர். ஆனால் இதை தாண்டி வந்து நிறைய பேருக்கு அந்த உமன்ஸ் வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் உருவாகிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிங்களே, அதோட நோக்கம் என்ன? உமன் ப்ரொஃபஷ்னல் கனெக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் கார்மெட் சொல்யூஷன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ தாட் ஆஃப் கனெக்டிங் வித் மோர் பர்சன்ஸ் டு ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ தான் என்னோடய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ஜென்யூன் இருக்குது. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம போய் தான் தேட வேண்டியதாக இருந்திருக்கும். அப்போ நான் யோசிச்சது என்னென்னா ஹெச்ஆர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம், ஹெச்ஆர்ஸ் உமனை இன்வைட் பண்ணுவோம், இன்வைட் பண்ணால் நம்ம ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன்.
அப்படி நான் போகும்போது உமன் ஹெச்ஆர்ஸ்லாம் வந்து எங்கள் கம்பெனியில் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொன்னப்போ நான் நினச்சேன், ஏன் கம்பெனி ஓனர்ஸே இன்வைட் பண்ணலாமே, அவங்கக்கிட்ட நம்ம ரிக்குவயர்மெண்ட்ஸ் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் ப்ரௌட்லி ப்ரெசென்ட் பை கார்மெண்ட் சொல்யூஷன் தான் இனாக்ரேஷனே நடந்திருக்கும். ஸோ வாட் ஐ தாட் இஸ், நம்ம பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் கூப்பிட்டு நம்ம கம்பெனிக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் வாங்கலான்னு ஒரு நோக்கத்தோடு தான் நான் அதை ஆரம்பித்ததே தவிர ஒரு ஃபோரமாக இது மாறணும்னு நான் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ அந்த ஈவெண்ட்டில் எல்லாருமே இதை வந்து ரொம்ப ஹாப்பியாகவே தே தாட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ நடக்கலை. 2019 இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே ரொம்ப இல்லாதனால வாட் தே செட் இஸ், ஃபோரம்னு சொல்லாமல் நம்ம ஏன் மந்த்லி சாட்டர்டே மீட் பண்ணக்கூடாது, நீ பிரசிடெண்ட் ஆயிரு, நான் அங்கே 2 பேர், நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இப்படி தான் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நோக்கம் வந்துச்சு, இது வந்து ஒரு ஃபோரமாக மாறிட்டுருக்குன்ற ஒரு நாலேஜே எனக்கு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தோணுச்சு. பட் ஐ டெய்லி டெவலப் தட். இப்போ வரைக்கும் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், சேஞ்சஸ் அப்கிரேட் அப்படின்ற விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மதுரையில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும். டோஸ்ட் மாஸ்டர்னால் என்னென்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கான ஒரு ஃபோரம். அங்கே போய் ஒரு ஃபோரம்னா எப்படி ரன் ஆகணும், ஒரு மீட்டிங்னா எப்படி இருக்கணும், அதுக்கான அஜெண்டானா என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நான் என்னோடய ஸ்டைலில் இன்ஸ்பயர் ஆகி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் அப்படி போகும். அப்புறம் ஹெட் டேபிள்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, பிஸ்னஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ நம்ம ஏன் வந்து ஏதாவது புதுமையாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றப்ப தான் ஃபர்ஸ்ட் உமன் ஃபோரம் இன் இந்தியா செலிப்ரேட்டட் மென்ஸ் டேஸ் ஆஸ். ஸோ ஒரு உமன் ஃபோரம் இல்லை உமன் குரூப் ஆஃப் உமன் ஜாயின் பண்ணாலே அப்போசிங் மென்னுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆண்கள் இப்போ என்னென்னா என்னோடய தாட் ப்ராசஸில் என்ன வியூ அப்படின்னா, தப்பு பண்ணுறது ரேணுகாவாக இருக்கும் இல்லை ஃப்ளாஷ் வெங்கட்டாக இருக்கும், நாட் மென் ஆர் உமன். ஒய் வி ஆர் ஜென்ரலைசிங் தாட் அப்படின்றதுனால வி தாட் ஆஃப் டேக்கிங் தட் இனிஷியேட்டிவ். அண்ட் November 19 இஸ் இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. வருஷம் நாங்கள் அதை பண்ண ஆரம்பித்தோம் மதுரையில். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. த மோட் ஆஃப் தட் ஈவெண்ட் இஸ் ஜஸ்ட் செலிப்ரேட்டிங் மென், அவ்வளோதான். ஸோ என்னோடய ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்களே ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் நடத்தினோம். அடுத்தடுத்த வருஷம் வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் அதுவாகவே வந்துச்சு. இந்த போன வருஷம் 2023 நாங்கள் சென்னையில் நடத்தினோம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஒரு உமனுக்கு கொடுத்தா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதோட எக்ஸாம்பிள் தான் 2023 மென்ஸ் டே. நாங்களே அந்த ஈவெண்ட்டு ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் நடத்துனது வந்து ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் ஃபார் உமன் ப்ரொஃபஷனல் கனெக்டாக நான் நினைக்கிறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. சூப்பர் மேம். அதாவது உங்களுடைய முதல் பிஸ்னஸ் தொடங்கியிருப்பீங்களே, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த தருணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட முதல் பிஸ்னஸ் தொடங்கினது வந்து அதான் சொன்னேன், எவ்ரிதிங் ஐ வில் டூ அஸ் என்னென்னா ஒரு ஸ்பார்க், உடனே இனிஷியேட், ஒரு பிளானிங், ஒரு உட்காருவோம், இதை யோசிப்போம். அப்படிலாம் டக்குன்னு ஒரு 100 பேருக்கு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சேன், நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. மென்னு உமன் யாருமே பார்க்கல, 100 பேருக்கு ஆரம்பித்தேன். 10 பேர் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, சரி பண்ணலாம் அப்படின்னு. லக்கிலே அந்த 10 பேருமே 10 டிஃப்ரெண்ட் கேட்டகரி. எப்படி சொல்லணும்னா, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், வா ரேணுகா நம்ம பண்ணலாம். ஒருத்தர் வந்து எம்ஏஎஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒருத்தர் ஹெச்ஆர், ஒருத்தவங்க வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். அப்புறம் எனக்கே வா சூப்பர் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை வச்சு தான் கார்மெண்ட் சொல்யூஷனை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பம் சூப்பராக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆளாக அப்படியே கோவா ட்ரிப் மாதிரி தான் எல்லா பிஸ்னஸுமே. ஃபைனலாக நம்ம மட்டும் நிற்போம். அதுக்காண்டி அவங்களாம் வரமாட்டாங்கன்னு இல்லை, இப்போ வரைக்கும் தே ஆர் கைடிங் மீ. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஃபீல் இஸ் குட். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க? கார்மெண்ட் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டைம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பிஸ்னஸுமே கிடையாது. என்னோடய டைமும் என்னோடய ஸ்கில்லு மட்டும்தான் கார்மெண்ட் சொல்யூஷனோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. புதுசாக ஒருத்தங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து இப்படி தான் இருக்கணுன்ற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டிஃபைனே பண்ண முடியாது. பேஷனேட்டாக இருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்கிற குவாலிட்டி என்னென்னா, மைண்ட் செட், ப்ரியாரிட்டி, இது ரெண்டையும் வச்சுட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டினா போதும், சக்ஸஸ் ஆகிடலாம். சூப்பர் மேம். உங்களோட பிஸ்னஸ் அனுபவங்கள் வந்து எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணது உண்மையிலே நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஐ ஓப்பனிங்காக நிச்சயமாக அமையும். ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஃப்ளாஷ் வெங்கட் யூடியூப் சேனலும் பெரிய பெரிய வீடியோஸ்லாம் எடுத்து நிறைய லைக்ஸ்லாம் போகணும்னு நானும் வாழ்த்துக்கிறேன். நன்றி.